நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உம்மை உயர்த்தி உயர்த்தி என் இருதயம் மகிழுகிறது என்று மாத்திரம் அல்ல, என் இருதயம் துள்ளுகிறது என்று சொன்ன. கர்த்தருடைய நன்மைகளை நினைக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்ன, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடையே அவர் சன்னிதானத்திலே வாருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். தேவனுடைய ஆலயம் எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த களிப்போட பாடி வருவார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போயிடும். நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் எப்போ ஓடும்னு கேட்டிங்கன்னா, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த மகிழ்ச்சியோடு வரணும். நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. எங்கே போகிறேன், தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், அந்த ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறதுக்கு போகிறாங்க. கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய மகிழ்ச்சியில் ஹல்லேலூயா சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போயிடணும். ஓடியே இருக்கவே கூடாது. நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை ஒரு ரபாபாலா ஷபாபாபாபாதாலபாரி நீகாபாபாலா தலாரியா எல்லாரும் பயபக்தியோடு எழும்பி நின்று பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்து, ஆண்டவரே என் உள்ளத்தை விட்டு சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகணும். என் தலையின் மேல் உம்முடைய மகிழ்ச்சி இறங்கணும். என் தலையின் மேல் உம்முடைய மகிழ்ச்சி இறங்கணும். ஓ ரபாபாபாலா தலாரியா மகிழ்ச்சியோடு நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மகிழ்ச்சியை பார்க்கணும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்போதும் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் 2 விதத்தில் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்னார். என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எப்போ பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், நாம் மகிழ்ந்து களிகூறுகிற வேளையில், ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுற வேளையில் பெரிய காரியங்களை காட்டுவார். எப்போ செய்வார் என்று சொன்னால், தேவ ஜனம் தேவனில் மகிழணும், கர்த்தரில் களிகூறணும், கர்த்தரை ஆரவாரிக்கணும், கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. கர்த்தர் எப்பெல்லாம் பெரிய காரியங்களை செய்தார்னு கேட்டால், ஒரு பெரிய ஆரவாரத்துக்கு பின்னால் தான் செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சிறைச்சாலை கதவு எப்போ திறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஆரவாரத்துக்கு பின்பதாக தான் தேவன் சிறைச்சாலை கதவுகளை திறந்தார். அந்த எரிகோ மதிலை எப்போ உடைச்சார்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஆரவாரத்துக்கு பின்பதாக தேவன் அற்புதங்களை செய்தார். கர்த்தரை துதித்து ஆரவாரித்த போது தேவன் ஜனங்களுடைய கண்களை அற்புதங்களை தேவன் செய்ய பண்ணினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா தேவனை துதித்து ஆரவாரித்த போது
எதிரிகளுடைய பாளையத்திலே தேவன் யுத்தம் பண்ணி அவர்களுடைய காரியங்களை அதம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவ ஜனங்களுடைய ஆரவாரத்துக்கு பின்பதாக ஒரு பெரிய வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ மகிழ்ச்சியோடு கர்த்தரை எல்லார் கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனை ஆராதித்து ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உரா பாபா பாபா பாதால பாராதாலமோ நீ பாபா பாதால பாராதாலமோ உரா பாபா பாதால பாராதாலமோ கவவலோ தலாரியா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாபா 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 ஓ ரபா ஷபா பாபா பாதால நீ கவவலோ தலாரியம் பலாசியா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கோர. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கோர. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே,
ஹalleluya ஹalleluya இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஜீவன் உள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மகத்துவம் உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்கள் மாறாத தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உயர்ந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உன்னதமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே பெரிய காரியங்களை செய்கிறவரே பெரிய காரியங்களை செய்கிறவரே ஆண்டவரை சொல்லி துதியுங்கள் பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் புத்தி கெட்டாத காரியங்களை நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளும் மிக அதிகமாய் செய்கிறவர் ஹalleluya 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 நல்லவரே 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 ஓ நல்லவரே ஓ ரபா சபா பாபா 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 அரபலா தலாரி அம்பலா ஷாபோ ஹalleluya 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 ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா உள்ளத்தினால் நன்றி சொல்லுகிறையா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறையா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறையா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறையா மகத்துவம் உள்ளவரே மாறாதவரே 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி சங்கீதக்காரன் தன்னுடைய புஸ்தகத்திலே சொல்லுகிற வேளையிலே 118வது சங்கீதத்தை நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் 118வது சங்கீதம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக என்ன சொல்லணும் தெரியுமா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆனால் நாம் சொல்லணும் யார் சொல்லணும்னா இஸ்ரவேலர் சொல்லணும் ஆசாரியர்கள் சொல்லணும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும்னா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இந்த உலகத்தில் எந்தெந்தைக்கும் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய கிருபை தான் இந்த உலகத்தில் பணம் என்றைக்கு இருக்க போகிறதில்ல சுகம் என்றைக்கு இருக்க போகிறதில்ல பலன் என்றைக்கு இருக்க போகிறதில்ல இந்த உலகத்தில் காண்கிற எல்லாமே மாயைகள் ஆனால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாதுன்னு சொன்னார் அல்லேலூயா அல்லேலூயா மலைகள் விலகி போகலாம் மலை கூட போயிடும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போயிடும் ஆனால் தேவ கிருபை மாத்திரம் விலகவே விலகாது
அந்த கிருபை போதும். நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த கிருபை போதும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எல்லா நிலையிலும் நம்முடைய நெருக்கத்தில், அவன் அடுத்தது சொல்லுகிறான், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஏனென்றால் அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறதுனால நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நெருக்கத்தில் இருந்து யாரெல்லாம் விடுதலை பெறணும்னு விரும்புறீங்களோ நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், கிருபை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியதையா, உம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது. தேவனே, உம்முடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு முறை கூட நான் சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் நான் சொல்லுகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணுங்கிற தேவனுடைய வார்த்தை. ஆனால் அந்த பெரிய பர்வதம், ஒரு பெரிய பர்வதம் அங்க நிற்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பெரிய பர்வதம் தடையாய் நிற்கிறதுனால ஒரு காரியமும் செய்ய முடியல. ஆகையினால என்ன சொல்லுகிறாங்க, செருபாபேல் ஒரு சின்ன தலைக்கல்லை கொண்டு வருகிறான். ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இதை சொல்ல சொல்ல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பர்வதம் எப்படி மாறிடுதான்? சமபூமியாக மாறிடுதான். கிருபை பெருக பெருக தேவனுடைய மகிமை விளங்கும். தேவனுடைய மகிமை விளங்க விளங்க பர்வதங்கள் எல்லாம் தரைமட்டமாக ஆகி போகும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக பெரிய பர்வதங்களை போல இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒளியத்தக்கதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் வாயை திறந்து கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. எல்லாரும் சொல்லுங்கள், தேவ கிருபை பெரியது, ஆண்டவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து
கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை உண்டாயிருப்பதாக, தேவ கிருபை உண்டாயிருப்பதாக, ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாயிருப்பதாக. Ora baba balo talo kabalo talo riambala shatala. Ora baba balo kabalo talo riambala sikama. Oh hallelujah. Oh hallelujah. 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 Oh, hallelujah. Oh, give me grace, Lord. Give me grace, Lord. ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல் கிருபையாய். ஓரா பாபா பாலா ஷாபாலாரு. கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட. உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ளே, புருஷர்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? கிருபை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஓ, தாவீதுக்கு அருளின மாறாத கிருபை, மாறாத கிருபை உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், சபையின் மேலும் தேவ கிருபை உண்டாயிருப்பதால், கிருபை உண்டாயிருப்பதால், ஓ கிருபை உண்டாயிருப்பதால், கிருபை உண்டாயிருப்பதால், கிருபை உண்டாயிருப்பதா. ஓ ரபா ஷபா பாபா பாபா லவரதலமா, ஓ ரபா பாபா பாபா லவரதலவரதலவ கபபலதல. ஹalleluya, ஹalleluya. Tamkero mai peredallo en jivanilo made. இம்மட்டும் காத்தருவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் போதோ நேரத்திலோ
பலவீனமான சரீரத்திலும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை போதும். உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபை போதும். என் வாழ்க்கையின் நடுவிலே உம்முடைய கிருபை போதும். போதும் ஆண்டவரே. அந்த கிருபை அளவில்லாமல் தந்து எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவாட்டிகளாய் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவர் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். மெர்சி ஐயப்பாக்கம். தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் தேசத்தில் இருக்கும்போது என் கணவரின் சகோதரர்களுக்கு வேலையில் பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு எதிராக